நாமக்கல்லில் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். விஜயின் பிரச்சார உரையை கேட்பதற்காக முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நாமக்கல் நகரை நெருங்கியிருக்கிறது விஜயின் பிரச்சார பேருந்து. முழு விவரங்கள். தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார். ஏறக்குறைய புறநகர் பகுதியை வந்தடைந்து விட்டார் விஜய் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு விஜயை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஊருக்கு வரக்கூடிய விஜய்க்கு குடும்பமாக வந்து அவர்கள் வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். குழந்தைகளோடு வந்திருக்கின்றார்கள். விஜயை பார்ப்பதற்காக வந்து சாலை ஓரம் நின்று பார்த்து அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே விஜய் அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் நடைபெற இருக்கின்ற நாமக்கல் நகரத்துக்கு வர இருக்கின்ற நிறைய பெண்களை பார்க்க முடிகின்றது. இதுவரை இல்லாத வகையிலே நாமக்கல் நகரிலே அதிகப்படியான பெண்கள் வந்திருக்கின்றார்கள். கடந்த முறை திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் நாம் காட்சிப்படுத்தினோம். அங்கும் பெண்கள் வந்தார்கள் என்றாலும் கூட நாமக்கல் நகரிலே அதிகப்படியான பெண்களை பார்க்க முடிகின்றது. தொண்டர்கள் எண்ணிக்கையிலே கணிசமான அளவிற்கு பெண் தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கின்றது. குறிப்பாக இளம் பெண்கள் மட்டுமல்லாமல் சற்று வயதான பெண்களும் கூட நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் விஜயை பார்ப்பதற்காக. அதாவது விஜய் என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ற அடிப்படையிலே வந்து நின்று அவர்கள் பார்ப்பது மட்டுமல்ல, உண்மையிலேயே அந்த ஒரு ஈடுபாட்டோடு வந்து நிற்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. காலையிலிருந்தே பல இடங்களில் அவர்கள் மணிக்கணக்கில் காத்திருந்து விஜய் வரக்கூடிய அந்த நேரத்திற்காக காத்திருந்து விஜயை பார்த்து விட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சியை காண முடிகின்றது. வரக்கூடிய வழிகளிலே மட்டுமல்ல, அங்கே நிற்கக்கூடிய தொண்டர்களிலும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. நாமக்கலிலே ஒரு சில இடங்களில் எல்லாம் பெண் தொண்டர்கள் மட்டுமே ஏராளமாக இருக்கின்றார்கள். அதாவது ரமேஷ் திரையரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் 2000க்கும் மேற்பட்டவர்கள் நாமக்கலினுடைய அந்த முக்கிய பகுதிகளில் குவிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் ஏராளமாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பூரண கும்ப மரியாதை வழங்கக்கூடிய விதமாக 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நிறத்திலான புடவை அணிந்து குடும்பமாக தங்கள் குழந்தைகளோடும் ஒரு சில பகுதிகளில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்தடைந்து விட்டார். அதாவது நாமக்கல் திருச்சி சாலை பிரியக்கூடிய பிரிவு ரோடு பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். அதே நேரம் அங்கே வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கின்றது. வழக்கமாக நாமக்கல் நகரத்திலே வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதுவரை ஏராளமானவர்கள் மயக்கமடைந்திருக்கின்றார்கள். அந்த பெருங்கூட்டத்திற்குள் உடனுக்குடன் அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உடனடியாக அவர்களை அழைத்துச் செல்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் கூட காத்திருந்து விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றார்கள், கலைந்து செல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்று விஜய் புதிதாக என்ன பேசப் போகின்றார் என்பதுதான் இப்பொழுது விஜயினுடைய இந்த பயணத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜய் வந்து சென்ற பிறகு அவர் கண்டிப்பாக திமுகவை அதிகமாக விமர்சித்திருப்பார். திமுக தரப்பில் என்ன பதிலடிகள் எல்லாம் தரப்படும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் வேண்டுமானால் மேற்கு மண்டலத்திலே பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மற்ற கட்சிகளில் இருந்து திமுகவில் வந்து இணைந்தவர்கள் உள்ளிட்டவர்கள் மூலமாக திமுக கணிசமான அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை மேற்கு மாவட்டத்திலும் மீட்டெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலிலே இதுவரை இல்லாத அளவிற்கு திமுக மேற்கு மண்டலத்திலே கணிசமான வெற்றியை பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் திமுக மேற்கு மண்டலத்திலும் மற்ற தமிழக பகுதிகளை போன்று கணிசமான பரவலான வெற்றியை பெறக்கூடிய வகையிலே தேர்தல் பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் திமுகவிடம் கிடைக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை தட்டி பறிக்கக்கூடிய வகையிலே மேற்கு மண்டலத்திலே வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து நிறுத்துவாரா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் விஜய் நிறுத்தப் போகின்ற வேட்பாளர்களிலே கணிசமான அளவு இளம் பெண்களும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நிறைய படித்து மென்பொருள் உள்ளிட்ட துறைகளில் பணி செய்யக்கூடிய இளம் பெண்களை தேர்வு செய்து, மருத்துவர்களாக இருக்கக்கூடிய பெண்களை தேர்வு செய்து, பொறியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தேர்வு செய்து விஜய் வேட்பாளராக நிறுத்துவதற்காக சில முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை எல்லாம் இந்த தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையே மட்டும் தற்பொழுது எவ்வாறு வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக முக்கியமான ஆலோசனைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே விஜய்க்கு தன்னுடைய பலம் என்ன, எந்த இடத்தில் சறுக்கினால் சறுக்குவதற்கான சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதையெல்லாம் மிக நுட்பமாக தெரிந்து வைக்கக்கூடிய விதமாக அவரிடம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் விஜயை பொறுத்தவரை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒற்றை முகமாக விஜய் இருக்கின்றார். இது எந்த அளவு பலமாக இருக்குமோ அதே போன்ற அளவு அவருக்கு சிறிய ஒரு தேக்க நிலையையும் அது ஏற்படுத்திவிடக் கூடும் என்பது எதிர்கட்சிகளுக்கு, அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடும். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனி ஒருவராக தொடர்ந்து பயணம் செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை முன்னெடுத்து தேர்தல் பரப்புரை செய்து ஒரு தொகுதி என்றால் கிட்டத்தட்ட 3 to 5 இடங்களில் வாகனத்தை நிறுத்தி பேச வேண்டும். ஒரு நாளைக்கு
கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 30-40 சட்டமன்ற தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அது ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கும் பொழுது அது அந்த சுமை கட்சியினுடைய தலைவருக்கு சற்று குறையும். ஆனால் விஜய்க்கு முழுக்க முழுக்க அவருடைய தலை மீதுதான் மொத்த சுமையும் இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இந்த கட்சியினுடைய ஒரே முகமாக விஜய் இருப்பதன் காரணமாக அவர்தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையிலே வாக்குகளை சேகரிக்க வேண்டும் எனும் பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருந்தால் அந்த சுமை சற்று குறையும் என்று விஜய் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவேதான் விஜய் தரப்பிலே அந்தந்த பகுதியில் மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய நபர்கள், பெரிய அளவில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த வழக்குகளும் இல்லாதவர்கள், மக்களால் ஊழல் உள்ளிட்டவற்றுக்காக குறையாக சொல்லப்படாதவர்கள் என்று பல்வேறு வகையாக அவர்களை பிரித்து நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாமக்கல் நகரத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்தை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எதிர்பார்த்து இந்த இளம் தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். கடும் வெயிலையும் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அங்கே அவர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். எந்த பகுதியிலெல்லாம் சாலைகள் குறுகலாக செல்கின்றதோ அந்த இடத்தில் கூட ஏராளமான தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அந்த எண்ணிக்கையை வைத்துதான் சாலைகளுடைய இடம் கொள்ளளவு எவ்வளவு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஒவ்வொரு பகுதியிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்தபடி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கலினுடைய புறநகர் பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல் நகரில் அவர் உரையாற்ற இருக்கின்ற இடத்தை சென்றடைய இருக்கின்றார். இப்பொழுது சாலையினுடைய 2 பக்கமும் தொண்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு வரக்கூடிய வழி எங்கும் பெண் தொண்டர்கள் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக உற்சாகத்தோடு விஜய்க்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை மேற்கு மண்டலத்திலே, கொங்கு மண்டலத்திலே பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு மேலும் கணிசமாக இருக்குமோ என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் பெண் தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. நிறைய வயது முதிர்ந்த பெண் தொண்டர்களும் கூட இருக்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் அரசியல் களத்திலே இதுபோன்று நீண்ட வரிசையில் நின்று கட்சியினுடைய தலைவர்களை வரவேற்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்ட கூட்டமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து நம்ப வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் விஜய்க்கு அது போன்ற எந்த விதமான எதிர்மறை விமர்சனங்களையும் முன்வைக்க யாராலும் முடியாது. அந்த அளவு தன்னிச்சையாகத்தான் வரக்கூடிய கூட்டமாக அவருக்கு வரக்கூடிய இந்த தொண்டர் கூட்டம் இருக்கின்றது. எனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.